வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலிக்கு உண்டான ஒரு முக்கியமான பதிவ பார்க்கலாம். இதுல ஆசனங்கள பொறுத்தவரைக்கும், உணவு எடுத்த பிறகு செய்றதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பொதுவா மூட்டு வலி இருக்கிற பட்சத்துல, நம்ம மேல்புறமாக எண்ணெய அப்ளை பண்றது நல்லது. இதுல எண்ணென்னு பார்க்கும் பொழுது, நம்ம கடுகெண்ணெய், நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில் 3த்தையும் சம பங்குல எடுத்து, இரும்பு கடாயில நல்லா காய்ச்சிட்டு, உங்களுக்கு எப்பலாம் வலி இருக்கிறதோ, அப்போ மேல்புறமாக இந்த எண்ணெய் என்பது மூட்டுல தடவலாம். முடிஞ்சா ஆத்து மணல் நம்ம இரும்பு கடாயில சூடு நல்லா வர அளவுக்கு ஹீட் பண்ணிட்டு, ஒரு துணியில அந்த ஆத்து மணல கட்டின பிறகு, அந்த எண்ணெய்க்கு மேல, அதாவது நம்ப அந்த மூட்டுல தடவுன எண்ணெய் என்பது ஒரு 1/2 மணி நேரம், இல்ல 1 மணி நேரம் ஊறட்டும். அதற்கு மேல்பட்டு இந்த ஒத்தனம் என்பது கொடுக்கலாம். ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். இப்போ அதற்கு தகுந்த ஆசனம் என்பது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நிலையில இருக்கோம். கால இப்படி கொண்டு வரோம். அதாவது ஒரு 1 1/2 அடி இடைவெளி இருந்தா போதும். கைகள மூட்டுக்கு மேல் ஸ்தானத்துல கைய வைக்கிறோம். இது நம்மளுடைய கையோட கட்டை விரல பார்க்கிறோம். ஒரு 25 எண்ணிக்கை செய்யலாம். 25 எண்ணிக்கைன்றது பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை செய்யலாம். இப்போ இந்த பக்கம் செய்றோம். ஒரு 1 1/2 அடி இருந்தா போதும். இதுல செய்யும் பொழுது கண் பார்வை தெளிவடையும். கழுத்து வலிக்கும் ரொம்ப நல்லது. சைடு பெல்லி ஃபேட் குறையும். இப்போ 2வது சுற்று செய்யலாம். தைராய்டு கிளாண்டுக்கும் ரொம்ப நல்லது. இதுல நம்மளுடைய கால்கள் மூட்டு பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த ஆசனம் செய்யும் பொழுது, உங்களுடைய மூட்டு வலியும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய கால் மூட்டு பகுதி பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. ஒரு 2 சுற்றுகள் செய்தால் போதுமான ஒன்று. இதுல என்னால இண்டிவிஜுவலா செய்ய முடியலன்னா, வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம். இப்போ நம்ம அந்த ஆசனம் எவ்வாறு செய்யலான்றத பார்க்கலாம். வித் வால் சப்போர்ட்டோட செய்றோம். இப்போ இந்த நிலைக்கு வந்துடுறோம். உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில இண்டிவிஜுவலா செய்ய முடியலன்னா, வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம். வித் வால் சப்போர்ட்ன்னு பார்க்கும்பொழுது, வீட்ல இருந்து செய்வது நல்லது. மொட்டை மாடியில இருந்து செய்ய வேண்டாம். கால் மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரண்டை எடுத்துக்கலாம். அதேபோல முடக்கத்தான் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை எடுக்கலாம். இது போல உணவுல நம்ம எடுக்கும் பொழுது, உங்களுடைய மூட்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.